அப்போஸ்தலர் 5. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பரெல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமே என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்த்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள்.
ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உணர்வுள்ளவைகளாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத வியாதிகளையும் பலவீனங்களையும் கொடுக்கிற அந்தகார கிரியைகள், முன்னோருடைய சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன், ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலருக்கு பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீரே உயர்த்துகிற தேவன், ஒவ்வொருவரையும் பாவ மன்னிப்பிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலையாக்கி ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அதிசயத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. மனுஷரால் உண்டாயிருந்தால் அது ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இன்றளவும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் சபைகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே தடுமாறி இருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் தியானிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்திருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் கூட அநேக சிறைச்சாலைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது கர்த்தாவே. இந்த தடைகள் யாவையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே, மனுஷரால் உண்டாயிருந்தால் அது ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்தால் அது ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளுக்கு அநேக போராட்டங்கள், பாடுகள், ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு போராட்டங்கள், பாடுகள் ஆண்டவரே, வேண்டுமென்றே வீண் பிரச்சனைகளையும் எல்லா பொல்லாங்கும் நடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்னும் அதிகமாய் நீ கிரியை செய்ய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் பொறுமையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விழுகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தெளிந்த புத்தி ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் காணப்படுகிற பயங்கள், போராட்டங்கள், மன கலக்கங்கள், வியாகுலங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இன்றளவும் நிறைவேற்றப்பட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும், அதிசயமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.